உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நன்னாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் பாடத்தை தொகுத்து வருவதற்கும் மற்றும் அதனுடைய கருத்தை நமக்கு கற்றுத்தருவதற்காக 2 போதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாம். பாஸ்டர் ஜோஷ்வா, பாஸ்டர் ஜோயல், இந்த நாள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் நாளினுடைய பாடத்தை துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் 2வது காலாண்டிலே தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்கிற தலைப்பிலே அநேக நல்ல ஆவிக்குரிய பாடங்களை ஒவ்வொரு வாரமும் படித்து வருகிறோம். இந்த வாரமும் 7வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் ஜெபத்தை குறித்து படித்து வருகிறோம். இந்த வாரத்தினுடைய தலைப்பு நடைமுறை ஜெபம், பிராக்டிக்கல் ப்ரேயர் என்கிற தலைப்பின் கீழாக இந்த வாரம் நெடுகிலும் நம்ம பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நல்ல ஒரு அழகான வசனம். பாஸ்டர் ஜோயல், இந்த பாடத்தின் அறிமுகத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாடத்திற்கான அறிமுகம் பரம தரிசனங்கள் என்ற புத்தகத்திலே அம்மையார் எழுதியிருக்கிற வரிகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, The prayer is the constant connection between us and Jesus Christ. ஜெபம் என்பது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே உண்டான ஒரு நிலையான ஒரு தொடர்பு கொள்ளும் ஒரு உன்னதமான ஸ்லாக்கியம். எனவே இந்த ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம் சில பாடங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், இன்னும் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த ஜெபம் என்ற ஸ்லாக்கியத்தை நாம் எப்படியெல்லாம் கையாளுகிறோம். ஆனாலும் பரலோகத்தின் தேவன் அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறபடினாலே நம் ஜெபங்கள் ஒன்றும் வீண் போவதில்லை. அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற சித்தத்தோடு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த நாளின் பாடத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோமாக. நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர், நன்றி. கடந்த வாரமும் நம்ம படிக்கும் பொழுது ஜெபத்தை குறித்ததான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போவும் நீங்கள் சொன்னீங்க நடைமுறை ஜெபம், ப்ராக்டிக்கல் ப்ரேயர் நம்ம பார்த்தோம். இதில் முதல் கேள்வியாக எலியாவுடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த எலியா ஏன் மனம் தளர்ந்தார்? அப்பொழுது அவருடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு? வேதாகமத்தில் கிறிஸ்துவோடு வளருதல் அல்லது தேவனோடு வளருதல் என்பது ஒரு முக்கியமான அடிப்படையான சத்தியம். அதனை உள்ளடக்கியது தான் ஒட்டுமொத்த வேதாகமும். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த 13 பாடங்கள் நமக்கு போதுமானதாக இருக்காது. இது பாட ஆசிரியரை குறிப்பிடுறாங்க. அதில் வேத ஆராய்ச்சி, ஜெபம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் ஒரு சில பாடங்களிலே நம்ம படிக்கிறோம். அதுவும் நமக்கு போதுமானதாக இருக்காது. இதில் இல்லாத அநேக கருத்துக்களையும் ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக கேட்கிற நேயர்களுக்கும் நமக்கும் வெளிப்படுத்தி தருவார். இந்த நாள் பாடத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி, எலியா ஏன் மனம் தளர்ந்தார் என்று பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வல்லமையான ஒரு மகத்துவமான அற்புதத்தை தேவன் நிகழ்த்தி இருப்பார் எலியாவினுடைய ஜெபத்தின் மூலமாக. அந்த ஜெபத்தை குறித்து 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். 19ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, அதாவது 18ஆம் அதிகாரத்தினுடைய விளைவாக 19ஆம் அதிகாரம் இருக்கும். கர்மேல் பர்வதத்தில் நடந்த அதிசயம், பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு முன்பாக தேவன் எலியாவினுடைய பலியை ஏற்றுக்கொண்டு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி அந்த பலியை பட்சித்தார், அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏசபேல் எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே எலியா தன்னுடைய ஜீவனுக்காக தப்பி ஓடக்கூடிய அனுபவத்தை தான் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் சொல்கிறது. அவர் மனம் தளர்ந்த ஒரு நேரத்தில், அவர் ஜெபிக்கலை, மனம் தளர்ந்திருந்த நேரத்தில் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுறார். அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அங்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு முன்பாக இவர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவருடைய உண்மையான தீர்க்கதரிசியாக நிற்கிறாரு. அப்ப ஜெபிக்கிறாரு, நான் உம்முடைய தாசன் என்பதை அறியும்படிக்கு இந்த பலியை கேட்டறலும், இந்த ஜெபத்தை கேட்டறலும் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல அவர் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுறார். இப்ப அவர் ஜெபம் பண்ணல. ஆனாலும் ஆண்டவர் அவரை தேடி வருகிறார். வரும்போது இப்பதான் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, போதும் கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நல்ல ஒரு பதிலை நீங்க சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, மவுண்ட் கர்மெலில் தேவன் பதிலளித்த விதமும் பின்னர் எலியாவிடம் நடந்த விதமும் எப்படி வேறுபட்டது? கர்மேல் மலையிலே இந்த எலியா தீர்க்கதரிசி பாகால் விக்கிரக தெய்வத்திற்கும் விக்கிரக தீர்க்கதரிசிகள் முன்னிலையிலே பரிசுத்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அந்த இடத்திலே அவர்களை வீழ்த்தினார், அவர்களிடத்திலே அவர் ஜெயித்தார். சரியாக சொல்ல வேண்டும் சொன்னால், அந்த இடத்துல தேவன் எலியாவினுடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார். இது ஒரு வெளிப்படையான அதிசயம். எல்லா கண்களும் இதை கண்டது. அடுத்து தொடர்ந்து நடந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும்போது ஓரேப் மலையில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்குது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களே நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது, அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, காற்றிலும் அவர் வெளிப்படவில்லை, பூகம்பத்திலும் அவர் வெளிப்படவில்லை,
அக்கினியிலும் அவர் வெளிப்படவில்லை, ஆனால் மென்மையான குரலின் மூலமாக பேசினார். சில நேரத்திலே அமைதியான மெல்லிய சத்தத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அம்மையார் இதை குறித்து ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. தேவன் எப்போதும் பெரிய அதிசயங்களின் மூலமாக பேசுகிறவர் அல்ல. சில நேரத்திலே சின்ன சின்ன ஏதுகரங்கள் மூலமாகவும் சின்ன சின்ன வழிமுறைகள் மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொள்கிறவராக இருக்கிறார். எனவே சில சமயத்திலே தேவன் நமக்கு பெரிய பதில் செய்கிறவராக இருக்கிறார், பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். சில நேரத்திலே அமைதியாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சில நேரத்திலே இந்த இரண்டிலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவது அவருடைய அன்பு என்ற குணத்தையே அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையால் ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வது பரலோகத்தின் தேவனுடைய அன்பே நமக்கு வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் குணமாக இருக்கிறது. நல்ல அழகான ஒரு கருத்து பாஸ்டர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். ஃபர்ஸ்ட் நல்லா அழகாக படித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம் ஜெபத்திற்கு உடனடி பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஏன்னா நிறைய டிஸப்பாயிண்ட் இதில் இருந்து இருக்குது. நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சபைகளிலே நிறைய பேர் சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன பதில் வேதாகம் சொல்லுகிறது? வேதத்தில் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. மத்தேயு 7:7 எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it shall be given unto you. ஸோ அப்போ கேட்டால் கிடைக்கும் அப்படின்றது தான் வேதம் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம். கண்டிப்பாக. அப்போ நான் கேட்குறேன், எனக்கு கிடைச்சிரும். அதுதான் விசுவாசமுள்ள ஜெபத்திற்கான பதில். ஆனால் எல்லா ஜெபங்களுக்கும் எஸ் அப்படின்ற பதில் இருக்கா அப்படின்னா சில நேரங்களிலே நம்மளே யோசிப்போம். இப்போ பேசிட்டு இருக்கிற நம்மளே இவ்வளோ நேரம் நம்ம ஜெபத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கும் பொழுது சில விண்ணப்பங்களுக்கு பதில் வராததாக காணப்படும். கண்டிப்பாக நிறைய நேரத்தில் அதுக்கு அப்போ ஆண்டவர் நோ சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஒரு காரியத்தை நம்ம மறந்து விடுகிறோம். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், இன்னும் லூக்கா 11ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், இந்த அதிகாரங்களிலே ஆண்டவர் கேளுங்கள் என்று சொல்றாரு, அது கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க என்ன கண்ணோட்டத்தில் கேட்க சொல்கிறார் என்று சொன்னா அவருக்கு சித்தமானதை கேட்க சொல்கிறார். ஓகே, அவருக்கு சித்தமானதை கேட்கும் பொழுது வித்தியாசம் இருக்கு. அப்போ நிச்சயமா அவருக்கு சித்தமானதை கேட்கும் பொழுது அது கொடுக்கப்படும். நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை முழுசா படிச்சாலும் சரி, இன்னும் லூக்கா 11ஆம் அதிகாரத்தை படிச்சாலும் சரி, அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்கிறது. நாம் எதையாகிலும் அப்படின்னா அதுல இதுதான் அதுதான் என்று இல்லை, எதையாகிலும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் கேட்கலாமா? அடுத்த ஒரு காரியம் வருது வசனத்துல, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு கொடுக்கும், அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ பதில் நிச்சயமா வரும். ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரலன்னா ஆண்டவர் நமக்கென்று வேறொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வழிகளை பார்க்கல தேவனுடைய வழிகள் உயர்ந்தது என்று சொல்றார். அப்ப நம்ம கேட்கறதோட வேற ஏதோ காரியத்தை அவருடைய சித்தப்படி நமக்கு தர வைத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 62:8 நம்ம மனப்பாட வசனமாக படிச்சோம். ஜனங்களை எக்காலத்திலும் ஆண்டவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், எஸ் என்ற பதில் வந்தாலும் வெயிட்டிங்ன்ற பதில் வந்தாலும் நோன்ற பதில் வரப்போறது கிடையாது. ஆண்டவர் சித்தப்படி அது தாமதிக்கலாமே தவிர நோன் வரப்போறது கிடையாது. அந்த நேரத்திலும் நாம் அவரை நம்ப வேண்டும். அவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை விட்டுணும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வழி. நல்ல ஒரு பதில். ஃபர்ஸ்ட் அப்போ நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த வார்த்தையில் ஒரு கேள்வி என்னன்னா, ஜெபம் ஒன்று தாமதமாகும், கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, கிடைக்கும் இல்லைன்னா தாமதமாகும். நீங்கள் அவருடைய சித்தப்படி கேட்கும்போது பாஸ்டர் இப்போ பாஸ்டர் சொன்ன பதிலேருந்து பார்க்கும்போது ஜெபத்தில் காத்திருக்கும் போது தேவனிடம் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது பாஸ்டர் ஜோஷுவா அவருடைய கண்டினியூஷன்லேயே நான் வரேன். நான் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய ஜெபம் அமைய வேண்டும். நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தை நாம் முன்வைத்தே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது நம்முடைய அக்கிரமங்களினாலே நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சில நேரத்தில் செவி கொடுக்க மாட்டார். நம்ம சங்கீதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம், 66ஆம் சங்கீதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ ஜெபத்தை ஏறெடுத்து நாம் ஒருவேளை சில ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால்
அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். அடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்து பொறுமை நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கண்டிப்பா. எனவே பொறுமை நம்மளுடைய இருதயத்திற்கு ஏற்ற இளைப்பாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம அந்த பதட்டம், அந்த நிலையில்லா தீர்மானங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக பொறுமை என்ற குணத்தை நாம் செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து முழு நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். எனவே ஜெபத்திற்கான பதிலை பற்றி பாஸ்டர் பேசும்போது ஒரு கருத்து சொன்னாங்க. தேவனிடத்துல நம்ம ஒரு விண்ணப்பம் வைத்தோம் என்று சொன்னால் ஒன்று ஆம், இல்லை என்றால் காத்திரு. அப்படி இல்லை என்றால் பைபிள் இன்னொரு வசனம் சொல்லி பாருங்க, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமா என்ன செய்யும், உனக்கு நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே முழு நம்பிக்கை அதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து நம்ம பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்துல பார்க்கும்போது நாம் பிறரை நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் பார்க்கும்போது அதை பற்றி ஒரு உன்னதமான கருத்து நான் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அம்மையார் இதை பற்றி எழுதிருக்கிறாங்க பாருங்க. காத்திருக்கும் காலத்தை பற்றி அம்மையார் எழுதிருக்கிறாங்க. காத்திருப்பது என்பது நம்முடைய விசுவாசத்தை பலப்பட செய்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? நீங்க எல்லாருமே உங்களுடைய விசுவாசத்துல இன்னைக்கு நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறதுக்காக கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அதன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இப்போ பைபிளையும் ஆண்டவரே நமக்கு ஜெபம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததை நான் பார்க்குறோம். பரமண்டல ஜெபம் பார்க்குறோம். அந்த அனுபவம் எப்படி பாஸ்டர்? 2 இடங்களிலே நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்க முடியும். ஒரு இடம் மலை பிரசங்கம், மத்திய 6ஆம் அதிகாரம். மற்றொரு இடம் லூக்கா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஏன் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் அதை சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் நீண்ட ஜெபம் பண்ணணும், குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு தங்களை புகழ்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஜெபத்திலே வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற தவறான கண்ணோட்டங்கள் காணப்பட்டது. அதனால ஆண்டவர் இது ஒரு மனப்பாடமான ஜெபம் அல்ல, இது தேவனிடத்துல பேசுகிற ஒரு அனுபவம், இதிலே முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை சொல்லித்தரும்படியாக அந்த பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நன்றி பாஸ்டர். அந்த பரமண்டல ஜெபத்தை பார்க்கும்போது ஒரு வார்த்தை வரும், எங்கள் பிதாவே. ஜெபத்தில் நாம் தேவனிடத்துல எப்படி கேட்கிறோம்? அந்த வார்த்தையினுடைய சுவாரஸ்யம் என்ன? அந்த எங்கள் பிதாவே என்று சொல்லி நம்ம யாரை அழைக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை தான் நம்ம அழைக்கிறவர்களாக இருக்கிறோம். சரி, இதில் நம்ம ஒன்று பார்க்கும்போது, ஒன்று நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கிற உறவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ ஜெபத்திற்கு முன்னாடியே நம்ம ஆண்டவருடைய நாமத்திற்கு நம்ம மகிமையை சேர்த்து அந்த இடத்திலே நாம் சில ஒரு மாதிரியாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜெபத்தில் நம்ம என்னெல்லாம் கேட்குறோம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தினசரி அப்பத்தை நாம் கேட்கிறோம். அடுத்து பாவ மன்னிப்புக்காக கேட்குறோம். தீமையிலிருந்து பாதுகாப்புக்காக நம்ம ஆண்டவரத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யாருக்கிட்ட அதை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யாரை நமக்கு மிகவும் நெருக்கமாக வைத்திருக்கிறோமோ அவரிடத்தில் தான் நம்ம அதை கேட்க முடியும். எனவே பரலோகத்தின் தேவனை இன்றைக்கு நாம் அவரோடு நாம் தொடர்பு கொள்ளும் நிலையில் நாம் இருப்பதற்காக ஜெபத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜெபத்தை வச்சு நம்ம அவரோடு கொண்டிருக்கிற உறவு ஒருவேளை இன்னைக்கு சிதைந்து போயிருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு அதை பலப்பட செய்வதற்கு ஏதுவாக இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கும் போது பரலோகத்தின் தேவன் நமக்கான கிருபைகளை பாராட்டுகிறவராக இருக்கிறார். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அம்மையார் இந்த லார்ட்ஸ் பிரேயர், இந்த கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி எழுதும்போது எழுதியிருக்கிறாங்க, இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதாக இருக்கிறது. எனவே இது ஒரு மாதிரியின் ஜெபமாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் இந்த ஜெபத்தின் வடிவிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நன்றி பாஸ்டர். பரமண்டல ஜெபத்தில் குறிப்பாக சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க அம்மையார் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அதை யோசித்து பார்த்தாலே அதை நம்ம சொல்லும்போதே எல்லா விதமான சூழ்நிலையும் அதில் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து படிப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். பாஸ்டர், ஜெபங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். நிறைய ஜெபங்கள், அதுவும் குறிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பரம ஜெபத்தையும் நம்ம அதனுடைய விளக்கத்தையும் நம்ம படிச்சிட்டோம். இந்த மாதிரி வேதத்தில் வேறு ஏதாவது ஜெபங்கள் காரியங்களும் பேசப்பட்டிருக்குதா? நிச்சயமாக ஆண்டவர் மாதிரி ஜெபமாக நமக்கு அநேக ஜெபங்களை வைத்திருக்கிறார். பாஸ்டர் அவங்க பரமண்டல ஜெபத்தை பற்றி சொன்னாங்க. அதை பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம பல மணி நேரங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆழமான கருத்துக்கள் அடங்கினது. நேரத்தின் காரணமாக சுருக்கமாக அவங்க பாஸ்டர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் ஒரு மாதிரியான ஜெபம். நம்ம இந்த நாளிலும் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஜெபத்தை பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு 4 முக்கியமான கருத்துக்கள் அந்த ஜெபத்தில். நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது
ஆண்டவர் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு என்னுடைய தேவை இது, டைரக்டா ஒரு 6 லிஸ்ட். ஆமா, கண்டிப்பா ஒரு லிஸ்ட் போட்டே போவோம். ஆனா இங்க தானியேலுடைய ஜெபம் அவருக்கும் தேவை இருந்துச்சு. உண்மைதான். அது அவருடைய தனிப்பட்ட தேவை அல்ல, தேசத்திற்கான தேவையாக இருந்துச்சு. அந்த தேவை எடுத்த உடனே அவர் கேட்கல. மாறாக முதலாவது அவர் என்ன செய்கிறார்? நீங்க இந்த ஜெபத்தை தானியேல் 9ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அவர் உபவாசம் செய்து ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். 4வது வசனத்துல அவர் தன்னுடைய ஜெபத்தை துவங்குகிறார். இந்த ஜெபத்தை துவங்கும் போது முதலாவது அவர் தேவனை துதிக்கிறார். கண்டிப்பா அவர் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, முதலாவது தேவனை துதிக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய தேசத்தினுடைய தன்னுடைய ஜனங்களுக்கான பாவ அறிக்கையை அவர் செய்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம பாவ அறிக்கை செய்வதே மறந்துடுவோம். கண்டிப்பா ஒரு சிலர் செய்யறது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே செய்த எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஒரு லைன்ல பாவ அறிக்கை செய்யற மாதிரி இருக்கும். அந்த பாவ அறிக்கை பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்ட பார்க்கும் பொழுது, அந்த ஆட்டின் தலை மீது கை வைத்து நான் செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்யணும். அதுதான் பாவ அறிக்கைக்கான ஒரு அடையாளம். நான் செய்த பாவ அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, செய்த பாவத்தை உணர்ந்து அதை ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அதை விட வேண்டும். ஸோ இந்த பாவ அறிக்கை நம்மளுடைய ஜெபத்தில் இரண்டாவது பகுதியாக இருக்க வேண்டும். அதை மாதிரியாக தானியேல் காண்பிக்கிறாரு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இங்கு அவருடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இவ்வளவுதான் சொல்லியிருந்தீர், இந்த இடத்துல அடிமையாக இருப்போம்னு. இப்போ இன்னொரு விளக்கத்தை, அதாவது இன்னொரு தீர்க்க தரிசனத்தை காண்பித்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் நன்றி செலுத்துகிறார். ஸோ ஒரு ஜெபத்திலே 4 அம்சங்கள் இருக்க வேண்டும். அதுல நம்ம ஒரு அம்சத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக வச்சுக்கிறோம். விண்ணப்பம் மட்டும் நமக்கு அதிகமா இருக்கு. அதுவும் தானியேல் தன்னுடைய ஜனத்திற்கான விண்ணப்பமாக வைத்தார், சுயநலமான விண்ணப்பமாக வைக்கல. இந்த விண்ணப்பங்கள் மூலமாகவும் தானியேல் தேவனோடு இருக்கிற உறவிலே வளர்ந்தார் என்பதுதான் முக்கியமானது. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த 4 விதமான படிநிலைகள் இருக்கணும் அப்படின்னு. ஆங்கிலத்தில் இதுதான் ஆக்ஸ் மாடல் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட விளக்கம் எப்படி சொல்லுவாங்க? அடோரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ்கிவிங், சப்ளிகேஷன். நன்றி பாஸ்டர். நம்ம தொடர்ந்து படிப்போம். இந்த பாடத்தினுடைய இறுதியில் ஒரு கேள்வி நமக்கு வருது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் எல்லாம் அறிந்தவராகத்தான் இருக்கிறார், அப்புறம் ஏன் நான் ஜெபம் பண்ணோம்? ஏன்னா இன்னைக்கு இந்த கேள்வி ரொம்பவே இருக்கு. கடவுள் எல்லாம் படைச்சிருக்கிறாரு, கடவுளுக்கெல்லாம் தெரியுமே, நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்ன பதில் நம்ம பார்க்க முடியும்? சங்கீதம் 37:5 வசனம் சொல்லுது, உன் வழிகளை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திரு, அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லி நம்ம பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு ஈடாக நம்ம சாட்சியாகமத்தின் கருத்தை நாம் பார்க்கும்போது அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, இதை பற்றி ஜெபம் தேவனை அல்ல நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த மகிழ்ச்சி, ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒவ்வொரு நாளுக்கு உண்டான நம்பிக்கை, இதெல்லாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பற்றி அறிந்தவர் தான். ஆனாலும் நாம் தினந்தோறும் என்ன செய்யணும்? ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த ஜெபத்தினாலே நாம் தேவனோடு உறவு கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதை அவர் விரும்புகிறார், ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதனால்தான் இந்த ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் கண்களினாலே நம்ம ஏறெடுத்து பார்க்கிறார். அவருடைய செவிகளை நம் பக்கமாக அவர் சாய்த்திருக்கிறார். இந்த ஜெபம் நம்மை மாற்றுகிற இந்த வல்லமையை பெற்றதுனாலே பரலோகத்தின் தேவன் இதை நம்மிடத்துல விரும்பி எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் சில நேரத்திலே விசுவாசம், அந்த ஜெபத்திற்கான விசுவாசம் நம்மிடத்துல சில நேரத்தில் பலவீனமாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பார்த்தீங்களா, விசுவாசம் இல்லாத ஜெபம் என்ன செய்யாது? நமக்கு பலன் கொடுக்காது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியும் என்ன செய்யும்? ரட்சிக்கும். நம்ம பரிசுத்த வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப விசுவாசம் ஜெபத்திற்கான ஒரு அஸ்திபாரமாக அமைந்திருக்கிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நமக்கு பிடித்து கொள்கிற ஒன்றாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவதும் கூடாத காரியமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தாலும் இந்த ஜெபத்தை செய்வது நிமித்தமாக ஒவ்வொரு மெய் கிறிஸ்தவனும் அதற்கான அழகை பெறுகிறவனாக இருக்கிறான். அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, தனி ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. தனி ஜெபம் இல்லையேல் ஆத்துமா என்ன செய்யாது? செழிக்காது. அப்ப ஒரு ஆத்துமா செழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நல்ல ஒரு கருத்துக்கள் பாஸ்டர். ஒரு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நம்ம இதை தியானிச்சு நம்ம முடிப்போம். தனி ஜெபம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். தனி ஜெபத்தோடு சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் குடும்ப ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்குது. எந்த அளவுக்கு இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய ஜீவித்திற்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் அதை குடும்ப ஜெபம் அவசியமானது, அதை குடும்ப ஜெபத்தோடு நிறுத்தி விடாதபடிக்கு நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது
அவர் 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை சொல்றாரு, எங்கே 2-3 பேர் என் நாமத்து நிமித்தமாக கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்றாரு. ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் பூலோகத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை உங்களுக்கு தருவார் என்று சொல்றாரு. இப்போ குடும்ப ஜெபம், குடும்ப ஒருமனப்பாட்டிற்கு, குடும்பமாக நாம் தேவனோடு வளருவதற்கு அவசியமாக இருக்கிறது. அதே போல சபையாக நாம் ஒன்றாக சேர்ந்து அல்லது ஒரு குழுவாக நாம் ஒன்றாக சேர்ந்து செபிப்பதும் நம்மை தேவனோடு வளர்ப்பதிலே, நம்ம சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே வளர்ப்பதிலே அது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படும். நல்ல ஒரு அழகான பாயிண்ட் பாஸ்டர். அழகான ஒரு விதத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த நாளினுடைய பாடத்தை எங்களுக்கு அழகாக எடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மீண்டும் உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மீண்டும் உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு ஜெபம் தேவனோடு வாழுகிற ஒரு உறவை மையப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய இடத்துல நம்ம நினச்சிடுறோம், என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஜெபம்தான் ஜெயத்தை தரும் என்ற உண்மையை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் ப்ரேயர் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய குடும்ப ஜெபமும் அவசியம், தனிப்பட்ட ஜெபமும் அவசியம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட காரியம் நம்மளுடைய இல்லத்தில் நுழையாதபடிக்கு ஆண்டவரை தேடி நாடி ஓடும் பொழுது கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.